சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. திருச்சியில் நடந்து வரும் திமுக மாநில மாநாட்டில் லட்சக்கணக்கான திமுக நிர்வாகிகள் பங்கேற்றுள்ளனர். விவரங்களோடு செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். மணிகண்ட பிரபு, லட்சக்கணக்கான திமுக நிர்வாகிகள் அந்த மாநில மாநாட்டில் பங்கேற்றிருக்கிறாங்க. என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? முதல்வர் ஸ்டாலின் நிகழ்விடத்திற்கு வந்துவிட்டாரா? ஆனந்தி, திருச்சியில் திமுகவின் 12வது மாநில மாநாடு மிக பிரம்மாண்டமாக தொடங்கி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விழா நடைபெறும் இந்த சிறுகனூர் திடலுக்கு வர இருக்கிறார். அவருக்கு திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் மிக பெரிய பிரம்மாண்ட வரவேற்பை கொடுக்க இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 500 ஏக்கர் பரப்பளவில் திருச்சி சிறுகனூர் சாலையில் தேசிய நெடுஞ்சாலை ஒட்டியிருக்கக்கூடிய இந்த பகுதியில் மாநாடு திடல் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. காலையிலிருந்தே தொண்டர்கள் கிட்டத்தட்ட 7 லட்சத்திலிருந்து 10 லட்சம் பேர் வரை இங்கே கூடியிருக்கிறார்கள். இந்த மாநாட்டை பொறுத்தமட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி தேர்தலை சந்திப்பதற்கான வியூகங்கள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் எடுத்துரைக்க இருக்கிறார். இந்த சட்டசபை தேர்தலை பொறுத்தமட்டில் ஏற்கனவே முதலமைச்சர் கூறியது போல டெல்லி அணியா தமிழ்நாடு அணியா என்கிற வகையில் அவருடைய பேச்சுக்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அரசியல் கட்சிகள் இப்போதே தேர்தல் வாக்குறுதிகளை நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமாக கொடுத்து வருகிறார்கள். பெண்களை குறிவைத்து அதிக அளவில் வாக்குறுதிகளை, தேர்தல் வாக்குறுதிகளை ஒவ்வொரு கட்சி தலைவரும் அளித்து வருகிறார்கள். அந்த வகையில் இந்த மாநாட்டில், திமுகவினுடைய 12வது மாநில மாநாட்டில் மிக முக்கியமான தேர்தல் அறிவிப்புகளை முதலமைச்சர் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இங்கு வந்திருந்த தொண்டர்களுக்கு காலை முதலே அறுசுவையான சிக்கன் பிரியாணி, கிரேவி உள்ளிட்ட உணவுகள் வழங்கப்பட்டது. அதே போல தொண்டர்கள் வெயில் தாக்கத்தால் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக குடிதண்ணீர், தர்பூசணி பழம், மோர், வெள்ளரி பழம் இப்படி இயற்கையான உணவுகள் என்பதெல்லாம் கொடுக்கப்பட்டது. தற்போது திமுகவினுடைய மாநில மாநாட்டில் இசை நிகழ்ச்சி என்பது தொடங்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீகாந்த் தேவா உள்ளிட்ட பிரபலங்கள் இங்கே பாடல்களை பாடி வருகிறார்கள். திமுகவினுடைய கொள்கை பாடல்களை பாடி வருகிறார்கள். இப்படியாக நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் இன்று கிட்டத்தட்ட 750 மீட்டர் ரேம்பாக் மேற்கொள்ள இருக்கிறார். முதலமைச்சர் வருவதற்கான ஏற்பாடுகள் என்பது முழுமையாக செய்யப்பட்டிருக்கிறது. மேடையில் ஒருபுறம் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல இன்னொரு பக்கம் திமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள், ஆளுமைகள் அமர்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாநாட்டில் மிக முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கின்றன. அதே போல இந்த மாநாட்டையொட்டி காவல்துறை பாதுகாப்பு என்பது அதிக அளவில் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2500 காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட இருக்கிறார்கள். ஏற்கனவே கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலையொட்டி திருச்சியில் தான் திமுக தனது மாநில மாநாட்டை நடத்தி இருந்தது. அந்த வகையில் 2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி திமுகவினுடைய தேர்தல் வியூகங்களை நிர்வாகிகளிடமும் தொண்டர்களிடமும் எடுத்து செல்லும் வகையில் இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாநாட்டை பொறுத்தமட்டில் டெல்டா மாவட்ட அமைச்சரான KN நேரு முழுக்க ஏற்பாடுகளை செய்திருக்கிறார். லட்சக்கணக்கான தொண்டர்கள் திரண்டிருக்கிறார்கள். இந்த மாநாட்டு திடலில் 3 லட்சம் நாற்காலிகள் போடப்பட்டிருக்கிறது. விரிவான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. ரேம்பால் கிட்டத்தட்ட 700 மீட்டர் நடந்து வந்தே இருபுறமும் இருக்கக்கூடிய தொண்டர்களை பார்த்து முதல்வர் கையசைத்து உற்சாகத்தை வெளிப்படுத்த இருக்கிறார். தொண்டர்கள் இப்போதே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என இருக்கிறார்கள். திமுக மாநில மாநாடு தொடங்கி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலினும் உரையாற்ற இருக்கிறார். இந்த மாநாட்டில் லட்சக்கணக்கான திமுக நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். மாநாட்டில் தேர்தல் வியூகங்களை முதல்வர் ஸ்டாலின் இன்று அறிவிக்க வாய்ப்பிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அரசியல் ரீதியாக திருச்சி மாவட்டம் மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. இன்று நடைபெறும் மாநில மாநாட்டில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் முக்கிய அறிவிப்புகளை வெளியிட வாய்ப்பிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. திமுக மாநில மாநாட்டில் 10 லட்சம் பேர் பங்கேற்றிருக்கும் நிலையில் மாநில மாநாடு தொடங்கியிருக்கிறது. சற்று நேரத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் உரையாற்ற இருக்கிறார். இந்த மாநாட்டில்
முக்கியமாக முதல்வர் ஸ்டாலின் தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட வாய்ப்பிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக தேர்தல் வியூகங்களை அவர் இந்த மாநாட்டில் அறிவிக்க இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மாநாட்டு திடலில் 500 மீட்டர் தூரம் வரை முதல்வர் ஸ்டாலின் வலம் வரவும் இருக்கிறார். லட்சக்கணக்கான தொண்டர்கள் அங்கு கூடியிருக்கும் நிலையில் இன்று முதல்வர் ஸ்டாலின் உரையாற்றும் போது முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட வாய்ப்பிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. திமுக மாநில மாநாடு தொடங்கி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் முதல்வர் ஸ்டாலினும் உரையாற்ற இருக்கிறார். இந்நிலையில் மாநாட்டு திடலில் இருந்து நமது செய்தியாளர் ரமேஷ் அளித்த கூடுதல் விவரங்களை பார்க்கலாம். தமிழகத்தில் இன்னும் ஒரு சில வாரங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் திமுக சார்பில் திருச்சியில் மாநாடு நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கிட்டத்தட்ட 2.5 லட்சத்துக்கும் அதிகமான இருக்கைகள் போடப்பட்டிருக்கின்றன. நீங்கள் பார்க்கலாம். குறிப்பாக இங்க 650 ஏக்கர் நிலப்பரப்புல இங்க திமுக தொண்டர்கள் குவிந்து வருகிறார்கள். குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வரவழைக்கப்பட்டு அவர்களுக்கான இந்த மாநாடு நடத்தப்படுகிறது. மொத்தம் திமுக சார்பில் 12 மாநாடுகள் நடத்தப்பட்டுள்ளன. இதில் 7 மாநாடுகள் திருச்சியில் மட்டுமே நடைபெற்றிருக்கிறது. 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக கூட திருச்சியில் தான் மாநாடு நடைபெற்றது. அதேபோல 2024 பொறுத்தவரை எம்பி தேர்தலுக்கு முன்பாக இளைஞரணி மாநாடு சேலத்தில் நடைபெற்றது. இதுபோன்று தொடர்ச்சியாக மாநாடுகளை திமுக நடத்தி வருகிறது. திமுக 1949 தொடங்கப்பட்டிருந்தாலும் கூட குறிப்பாக சட்டமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடலாமா என்பது குறித்து இதுபோன்ற மாநாட்டில் தொண்டர்களுடைய கருத்து கேட்டு வாக்கெடுப்பு நடத்திதான் அவர்கள் தேர்தலையே சந்தித்திருக்கிறார்கள். 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இதே திருச்சியில் தான் முதலமைச்சர் பல்வேறு அறிவிப்புகளை மார்ச் மாதம் வெளியிட்டார். இந்த நிலையில் திருச்சியில் நடைபெற்றால் ஒரு வெற்றி கிடைக்கும் என்ற ஒரு அடிப்படையில் தற்போது இந்த மாநாடு நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் உரையாற்ற இருக்கிறார். தற்போது பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டத்தில் இருந்தும் கூட தொண்டர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். நிர்வாகிகளுக்கு குறிப்பாக கருப்பு சிவப்பு துண்டு அணிவிக்கப்பட்டு அவர்கள் வந்திருக்கிறார்கள். கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் இன்னும் சிறிது நேரத்தில் இந்த கூட்டத்தில் உரையாற்ற இருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக திருச்சியிலிருந்து ஒளிப்பதிவாளர் சந்துருவுடன் ரமேஷ். திருச்சியில் நடந்து வரும் திமுக மாநில மாநாடு தொடர்பான விவரங்களை களத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்டோம். மிக பிரம்மாண்டமாக திமுகவின் மாநில மாநாடுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. காணுமிடமெல்லாம் திமுக தொண்டர்களின் தலையாகவே இருக்கிறது. இன்று நடைபெறும் மாநாட்டில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட வாய்ப்பிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. திருச்சி மாவட்டம் அரசியல் ரீதியாகவும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக இருக்கும் நிலையில் திமுக ஒவ்வொரு தேர்தலின் போதும் திருச்சி பகுதியில் மாநாடை மிக நிச்சயமாக நடத்தும். அந்த வகையில் சில மாதங்களில் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கும் நிலையில் திருச்சியில் மிக பிரம்மாண்டமாக இந்த மாநில மாநாட்டை நடத்துகிறது. பிரம்மாண்ட கூட்டத்தை கூட்டிய திமுக திருச்சி மாவட்டத்தில் மிக பிரம்மாண்டமான கூட்டத்தை கூட்டியிருக்கிறது. திமுகவினரின் உற்சாக வெள்ளத்தில் திருச்சி மாநகரம் தற்பொழுது இருக்கிறது. சற்று நேரத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அங்கு வருகை தர இருக்கிறார், உரையாற்ற இருக்கிறார், பல்வேறு முக்கிய அறிவிப்புகளையும் வெளியிட இருக்கிறார். தமிழக அரசியல் களத்தில் உற்று நோக்கப்படும் திருச்சி மாநாடு. இன்றைய மாநாட்டில் என்ன அறிவிப்பை வெளியிடப் போகிறார் முதல்வர் ஸ்டாலின் என்ற எதிர்பார்ப்பு எகிறியிருக்கிறது. உற்று நோக்கப்படும் திருச்சி மாநாடு. முதல்வர் ஸ்டாலின் இன்று என்ன அறிவிப்பை வெளியிடப் போகிறார் என்ற பெரும் எதிர்பார்ப்பு இருக்கிறது. பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த மாநில மாநாட்டால் திருச்சி மாநகரமே திமுக வெள்ளத்தில் தத்தளிக்கிறது. உற்று நோக்கப்படும் திருச்சி மாநாடு. இன்றைய மாநாட்டில் என்ன அறிவிப்பை வெளியிடுவார் முதல்வர் ஸ்டாலின் என்ற கேள்வியும் எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. அமைச்சர்கள் மனோ தங்கராஜும் மெய்யநாதன் அவர்களும் திருச்சி மாநாட்டு திடலில் இருந்து நமக்கு பிரத்யேகமாக பேட்டியளித்திருக்கிறார்கள். அதனை பார்க்கலாம். திமுக இந்த திருச்சி மாநாடு எந்த அளவுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும்? திருச்சி மாநாடு என்றாலே திருப்பூர் மாநாடு இத்தலைவர் கலைஞர் காலம் தொட்டு நடந்து கொண்டிருக்கூடிய ஒன்று. இன்றைக்கும் அலைகடன மக்கள் திரண்டு வந்திருக்கிறார்கள். இந்த மக்களுடைய திரட்சி தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் மகத்தான வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தேடித்தர இருக்கிறது என்பதை வெளிப்படையாகவே இந்த உலகிற்கு பகிரங்கப்படுத்துகின்ற விதத்தில் இருக்கிறது. காங்கிரஸ் தேமுதிக ஒரு கூட்டணி உருவாயிருக்கு. கட்சி கூட்டணி எந்த அளவுக்கு சவுத்துல இது ஒரு வலுவான கூட்டணி. அதோடு நம்முடைய மாண்பு முதலுடைய மக்கள் நல திட்டங்கள் மக்களை சென்றடைந்து மக்கள் எல்லாம் திருப்தியோடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். எனவேதான் சொல்லுகின்றோம்,
அந்த ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற அந்த முழக்கம் ஒரு வெற்றி முழக்கமாக அமைகிறது. திருச்சியில் நடைபெறுகின்ற திமுக மாநில நிர்வாகிகள் சந்திப்பு மாநில மாநாடு மிகப்பெரிய அளவில் வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற திமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் இங்கே வந்து மீண்டும் ஒரு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற்று மாபெரும் வெற்றி பெற்று மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சராக தலைவர் தளபதி அவர்கள் பொறுப்பேற்பார். அதற்கான எழுச்சி மாநாடு தான் இந்த மாநாடு வெற்றி மாநாடாக மாறியிருக்கிறது. முதலமைச்சரே ஒரு டெல்டாக்காரன் சொல்றாரு, நீங்களும் ஒரு டெல்டாக்காரர். 41 தொகுதிகளுக்கு அவர் நேரு மினிஸ்டர் இன்சார்ஜா இருக்காரு. இந்த மாதிரி எந்த அளவுக்கு வெற்றி பெறுவீங்க? 41 தொகுதியில 41 வெற்றி பெறுவோம். அந்த அளவுக்கு தான் டெல்டாவில் இருக்கு. திமுக கோட்டையா இருக்கு. அதனால 41 வெற்றியை பெற்று தலைவரிடத்தில் ஒப்படைப்போம். அதே போல இந்த மாநாடு 2021 இங்கதான் மாநாடு நடத்தினாரு. இது திருச்சியை பொறுத்தவரை வாக்கெடுப்பு நடத்தி தேர்தலுக்கு வரலாமா என்று கூட இங்கதான் முடியுது. எந்த அளவுக்கு இந்த திருச்சியை நீங்க ஒரு இம்பார்ட்டன்டா பாக்குறீங்க? திருச்சியில எப்பொழுதெல்லாம் மாநில மாநாடு நடைபெறுகிறதோ அப்பெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடித்திருக்கிறது. பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் திருச்சியிலே தான் தேர்தலில் போட்டியிடலாமா வேண்டாமா என்று வாக்கெடுப்பு நடத்தி அதில் தேர்தலில் போட்டியிடலாம் என்ற முடிவெடுத்த இந்த திருச்சி மண்ணில் நடைபெறுகின்ற அத்தனை மாநில மாநாடும் பிறகு அந்த ஆட்சியை பிடித்திருக்கிறோம். இந்த மாநாட்டினுடைய வெற்றியாக மீண்டும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். திருச்சி மாநாடு திருப்புமுனையை தரும் மாநாடு. வரும் தேர்தலில் வெற்றி என்பதையே இந்த மாநாடு காட்டுகிறது என்று அமைச்சர்கள் மனோ தங்கராஜும் மெய்யநாதனும் நமக்கு பிரத்யேகமாக பேட்டியளித்திருந்தனர். அதனை பார்த்தோம். இன்னும் சற்று நேரத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் நிகழ்விடத்திற்கு வருகை தர இருக்கிறார். திருச்சியில் திமுக மிக பிரம்மாண்டமாக இந்த மாநாட்டிற்கான ஏற்பாட்டை செய்திருக்கிறது. காணும் இடமெல்லாம் திமுகவின் தொண்டர்களே இருக்கிறார்கள். திருச்சி மாநகரமே திமுகவினரால் தத்தளிக்கிறது. திருச்சியில் எப்போது மாநாடு நடத்தினாலும் திமுகவுக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது. ஆட்சி அதிகாரத்தை மக்கள் தங்களுக்கு அளித்திருக்கிறார்கள் என்று அமைச்சர் மெய்யநாதன் நமக்கு அளித்த தனித்த பேட்டியில் அதனை தெரிவித்திருந்தார். அதனையும் பார்த்தோம். சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் நடைபெற இருக்கும் நிலையில் பிரம்மாண்ட கூட்டத்தை கூட்டியிருக்கிறது திமுக. திமுகவினரின் உற்சாக வெள்ளத்தில் திருச்சி மாநகரம் இருக்கிறது. சற்று நேரத்தில் முதல்வர் ஸ்டாலின் நிகழ்விடத்திற்கு வருகிறார். உற்று நோக்கப்படும் திருச்சி மாநாடு. இன்று நடைபெறும் மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலின் என்ன அறிவிப்பை வெளியிடப் போகிறார் என்ற கேள்வியும் எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. திருச்சியில் திமுக மாநில மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் பிரம்மாண்டமாக செய்யப்பட்டிருக்கிறது. லட்சக்கணக்கான திமுக தொண்டர்கள் அங்கு கூடியிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் முதல்வர் ஸ்டாலினும் நிகழ்விடத்திற்கு வருகை தர இருக்கிறார். காணும் இடமெல்லாம் கருப்பு சிவப்பு வண்ணமாகவே காட்சியளிக்கிறது. ஒவ்வொரு முறை தேர்தலின் போதும் திமுக திருச்சியில் இதே போன்றதொரு பிரம்மாண்டமான மாநாட்டை நடத்தும். அதன் பிறகு திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் என்று திமுகவினர் கூறும் நிலையில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் திருச்சியில் மிக பிரம்மாண்டமான மாநில மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறது திமுக. ஆட்டத்தில் திமுக முந்துகிறது. இன்னும் சற்று நேரத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் நிகழ்விடத்திற்கு வருகை தர இருக்கிறார். இது தொடர்பாக தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.